ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்திருக்கோம். ஏற்காடுக்கு இந்த தடவை கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேக்கேஜ் வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்டாக, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்கள் ரொம்பவே மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரிப் வந்தாலும் நீங்கள் லக்ஸரியாக ட்ரிப் வந்தால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் இந்த மாதிரி பஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் இல்லாத நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த பஸ்ஸில் இருக்குது. அது என்னென்ன இருக்குது, எங்கே இந்த பஸ் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் டூரேஷன், எப்படி புக் பண்ணுறது, எவ்வளோ டிக்கெட், எத்தனை நாளைக்கு புக் பண்ணோம், இந்த பஸ் டோட்டலாக எவ்வளோ நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சேம் டைம் நம்ம ஊரில் நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்கும், அதெல்லாம் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூனிக் ஸ்டேஷன் கேம்ப்ஸ். ஏற்காடு, கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ல இவங்க யூனிக்கான ஸ்டேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே 3 times ஃபுட்டும் கொடுத்து அஃபோர்டபுள் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எங்க ட்ரிப் போற மாதிரி இருந்தா உங்க ஸ்டே தேவைப்பட்டா கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. யூனிக் ஸ்டேஷன் கேம்ப்ஸ். தென் நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிருப்போம். அது ஒன்றரை வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். பிளான் வித் மீ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்க ட்ரிப் போகலாம் பிளான் பண்றீங்க, ஃபிளைட்ல போகலான்னு இருக்கீங்க, ட்ரெயின்ல போகலான்னு இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்னான ஸ்பாட் போகணும், அங்க பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் வேணும், இல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டே வேணும், இந்த மாதிரி டூர் போறவங்களுக்கு பல விதமான ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இதுக்கான கரெக்டான ஸ்பாட் அவங்கள ஃபைண்ட் பண்ண கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இதுக்காக தான் நம்ம டீம்ல இருந்துட்டு பிளான் வித் மீங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்களை வாட்ஸ்அப் மூலம் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். நீங்க வாட்ஸ்அப் மூலம் எங்களுக்கு நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம். அதுக்கு உங்க ரெக்குயர்மெண்ட் ஃபில் பண்ணீங்கன்னா டேரக்டா நம்ம டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் ஐடினரி, பெஸ்ட் ஸ்பாட் எது அப்படிங்கறத எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிடுவோம். யூனிக் ஸ்டேஷன் கேம்ப்ஸோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பிளான் வித் மீயோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டில இந்த மாதிரி பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் அதோட சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொடைக்கானல் ரீச் பண்ணிடணும், அங்க தான் பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏற்காடுக்கு பஸ் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பஸ்ஸோட பெரிய பாசிட்டிவ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பஸ் இயர்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா இயர்ஃபுல்லா இருக்காது. சம்மர் பேஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு மே எண்ட் வரைக்கும் டிக்கெட் ஆன்லைன்ல ஷோ ஆகுது. மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம். நீங்க ஆன்லைன் லிங்க் செக் பண்ணாலும் தெரியும். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலாக கிடையாது. ஜஸ்ட் நீங்க லாகின் கூட பண்ண தேவை, ஈஸியாவே நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். நீங்க என்னைக்கு போய் அந்த டேட்டை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு எத்தனை சீட் அவைலபிளா இருக்கும் தெரியும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சீட் நீங்க புக் பண்ணிக்கலாம். நீங்க சீசன் டைம்ல நீங்க வெறும் ஏற்காடுக்கு பஸ்ஸை பிடிச்சி போனாலே ஒரு 2 hours பிளஸ் செலவாயிரும். ஸோ நீங்க கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி போற மாதிரி இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டூரிஸ்ட்காகவே தனியாக ஒரு ஸ்பெஷலாக பஸ் விட்டுருக்காங்க. இந்த பஸ்ல ரெகுலர் பேசஞ்சர்ஸால ஏறி டிராவல் பண்ண முடியாது. ஒன்லி ப்ரீ புக்கிங் கான்செப்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிக்க முடியும். உங்க பிடிச்ச சீட், எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 6 பேர் போறீங்களா, 3 members உட்கார மாதிரி 2 ரூபா நீங்க ஈஸியா புக் பண்ணிக்க முடியும். 2 பேர் தான் போறீங்களா, உங்களுக்கான 2 சீட்டை மட்டும் நீங்க புக் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சீட்டை நீங்களே செலக்ட் பண்ணி புக் பண்ற மாதிரி இது ரொம்ப ஒரு யூனிக்கான கான்செப்டா சூப்பராகவே இருந்தது. நாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 8:15 ரீச் பண்ணிட்டோம். ஷார்ப்பா 8:30க்கு பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே பஸ் வந்து ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதும் இந்த கிளைமேட் டோட்டலாவே மாறிடுச்சு. சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதும் கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபுல்லா கிரீனிஸா நல்ல ஜில்லுன்னு காத்த ஃபேஸ்ல வாங்கிக்கிட்டு ஜாலியா பாட்டை கேட்டு டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க நிப்பாட்டாம தான் ஏற்காடு லேக்ல நிப்பாட்டினாங்க. பட் இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரை நம்ம சுத்தி பார்க்கறதுக்கான டைம் கொடுக்கல. நீங்க தான் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நம்ம இதுக்கு மேலே போறக்கூடிய லொகேஷன் இன்டீரியலா இருக்கும். நம்ம ஈவினிங் வந்து ஏற்காடு லேக்க பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு பஸ் நிப்பாட்டினாங்க. நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டா எங்க போனோம்னு பாத்தீங்கன்னா கடலூர் வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க போய் பஸ்ல எங்களை இறக்கி விட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும். வாக் பண்ணி போனா உங்களுக்கு கடலூர் வியூ பாயிண்ட் வந்துடும். கடலூர் வியூ பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஃபேமிலியா போனா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நமக்கு இந்த பஸ்ல கொடுத்த டைம் வந்து ஒரு 40 minutes வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. உள்ள போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட்ல மேட்டூர் டேமே நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நானும் கண்ணை தேய்ச்சி 2-3 தடவை பார்த்தோம். பட் தெரியல. அப்புறம் தான் லோக்கல் பீப்பிள்ஸ் விசாரிச்சா தண்ணி மேட்டூர் டேம்ல ஃபுல்லா இருக்கிறப்ப ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக் அதப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கோயில் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்ட் ஸ்பாட் எங்க போயிருந்தான்னு பாத்தீங்கன்னா சிவராயன் டெம்பிள் கூட்டிட்டு போயிருந்தாங்க. சிவராயன் டெம்பிள் பொறுத்த அளவுக்கு என்ட்ரி டிக்கெட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. உள்ள போயிட்டு இங்க 2 வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணா தென் நீங்க கிட்ஸா வந்திருந்தாங்கன்னா அவங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் நிறைய இங்க இருக்கு. தென் நிறைய கடைகள் இங்க இருக்கு. நம்ம கான்ஸா வாங்கி சாப்பிடலாம். தென் தந்தூரி இங்க கிடைச்சது. தென் மோர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பஸ் வந்து ஒரு 1 hour ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. தென் இதுக்கு அடுத்து மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு ஏர்லி மார்னிங் போயிருந்தா ஒரு சூப்பரான வியூ தெரியும். சன்ரைஸ் வியூ
பாயிண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இருக்கும் ஏற்காட்டில். பட் நான் ஆஃப்டர்நூன் தான் போயிருந்தோம். போய் சிம்பிளான ஒரு வியூ பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்தா எங்க கூட்டிட்டு போயிருந்தான்னு பார்த்தீங்கன்னா லேக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. லேக்ல போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கோடா பாயிண்ட் போயிருந்தோம். நான் பல தடவை ஏற்காடு போயிட்டேன். இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கான முழுமையான அர்த்தம் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தென் பக்கோடா பாயிண்ட் முடிச்சுட்டு லேடி சீட் ஜென் சீட் சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு 3 சீட்ஸ் இருக்கும். தென் ஒரு ரோஸ் கார்டன் இருக்கும். இந்த 3 ஸ்பாட்டை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. ஆல்மோஸ்ட் நியர் டைம் ஒரு 4 o'clock ஆயிருச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை வந்துட்டு ஏற்காடு லேக் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்க சுத்தி ஒரு 4 ஸ்பாட் இருக்கு. ஏற்காடு லேக் இருக்கு, அண்ணா பூங்கா இருக்கு, லேக் பார்க் இருக்கு, டியர் பார்க் இருக்கு, பொட்டானி கார்டன் இருக்கு. டோட்டலா ஒரு 4 to 5 ஸ்பாட் இருக்கு. நமக்கு வந்து ஒரு 6:30 தான் பஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 4 o'clock வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்க எல்லா ஸ்பாட்டும் என்னென்ன ஸ்பாட் நீங்க பார்க்கணும் பார்த்துட்டு நீங்க ஃபைனலா வந்து 6:30 வந்து பஸ் ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 7:30 to 8 o'clock வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுவாங்க. இதுக்கு இவங்க டோட்டலா சார்ஜ் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் 300 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. ஒன் டே கம்ப்ளீட்டா ட்ரிப் போயிடும். இதுக்கு மேல நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றது என்ட்ரி டிக்கெட்டும் பெருசா இல்ல. மேக்ஸிமம் வந்து ஒரு 30 to 40 rupees தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தென் உங்களுக்கு 2 times ஃபுட் அல்லது 3 times ஃபுட் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ட்ரிப்பே பர் பர்சனுக்கு ஒரு 500 கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு செம யூனிக்கான கான்செப்டா இருக்கு. தென் இந்த மாதிரி வேற எந்த ஊருனா பஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம்.